إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாமெல்லாம் தக்வா என்னும் இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய ரமலான் மாதத்திலே அல்லாஹ் நம்மீது கடமையாக்கிய நோன்பை நோற்றவர்களாக நாம் இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, தக்வா என்று சொன்னால் அதனுடைய பொருள் தற்காத்துக் கொள்வது. அல்லாஹ்வுடைய கோபம், இறைவனுடைய தண்டனை, இறைவனுடைய சாபம், இறைவனுடைய வெறுப்பு நம்மீது ஏற்பட்டு விடாமல் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நாம் பாதுகாத்துக் கொள்வதுதான் தக்வா என்பதாகும். திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் அல்லாஹ் இதை நமக்கு வலியுறுத்துகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ், இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய கோபம், அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அல்லாஹ்வுடைய சாபம் இதிலிருந்து நீங்கள் உங்களை எந்த விதத்தில் தற்காத்துக் கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாகவே அன்றி மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார். இந்த ரமதான் மாதத்தில் நாம் நோக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து நம்மை தற்காப்பதோடு நம்முடைய சமுதாயத்தை தற்காக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நோன்பு நோக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் அந்த நோன்பின் மூலம் எத்தகைய பாதுகாப்பை பெற வேண்டுமோ அத்தகைய பாதுகாப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய சமுதாயம் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்தும், அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்தும், அல்லாஹ்வுடைய வெறுப்பிலிருந்தும் நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்தால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கை அவ்வாறு இல்லை என்பதை தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், ஒரு சமுதாயம் தங்களை மாற்றிக் கொள்ளாதவரை அந்த சமுதாயத்தின் நிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டார். ஒரு சமுதாயம் பாவமான காரியங்களில் மூழ்கி கிடக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த சமுதாயத்திற்கு இழிவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏனென்றால் அவர்கள் பாவத்திலே மூழ்கி கிடக்கிறார்கள். அவர்கள் நல்ல நிலைக்கு தங்களை மாற்றிக் கொள்ளாதவரை அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்ட இழிநிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டார். அப்போ சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய இழிநிலையை மாற வேண்டும் என்று சொன்னால் சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் அவர்கள் மாறாதவரை
அந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழிநிலையை அல்லாஹ் மாற்ற மாட்டான். அது ஒரு சமுதாயம் நல்ல நிலையில் இருக்கிறது, அவர்கள் மார்க்கத்தை விட்டு வழிதவரை செல்லாதவரை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மேன்மையை கண்ணியத்தை அல்லாஹ் மாற்றிவிட மாட்டான். அப்ப நம்முடைய உயர்வும் தாழ்வும் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் ஒரு சமுதாயம் வாழும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. அதற்கு எதிராக செயல்படும் பொழுது அங்கே அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வின் பொறுப்பிலிருந்து இழிவு அந்த சமுதாயத்திற்கு சாட்டப்பட்டு விடுகிறது. நாம் நம்முடைய சமுதாயத்தை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ரமதான் மாதத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் ஆணும் பெண்ணும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாள் நெருங்கும் பொழுது கியாமத் நாளிலே இந்த உலகத்தில் கெட்ட மனிதர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள், தீயவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். ஒரு சமுதாயம் எப்படி தீயவர்களாக மாறும் என்பதற்குரிய அடையாளங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்து விட்டு சென்றார்கள். அந்த அடையாளங்கள் நம்மில் ஏற்படாமல் நம்முடைய சமுதாயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது நாம் சிறந்த சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை மாற்றி காட்ட முடியும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னமின் அஷ்ராத்தி சாஹா, கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்ன தெரியுமா? ஐயுர்ஃபஅல் இல்ம், மார்க்க அறிவு அகற்றப்பட்டு விடும். இஸ்லாமிய சமுதாயம் மார்க்க கல்வியை, அல்லாஹ்வுடைய கல்வியை, இறை தூதர் நமக்கு தந்துவிட்டு சென்ற அந்த மார்க்க கல்வியை அவர்கள் சரியாக தெரிந்து கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். மார்க்க கல்வி அகற்றப்பட்டு விடும்போது என்ன நடக்கும்? ஜஹில், அறியாமை அங்கே நிலை கொண்டு விடும். அறியாமை நிலை கொண்டு விடும். அதை அகற்றவே முடியாது, அதை போக்கவே முடியாது. அப்போ சமுதாயத்தில் மார்க்க கல்வி, மக்கள் மார்க்கத்தை படிப்பது, மார்க்கத்தை சிந்திப்பது, குர்ஆனை படிப்பது, நபி வழியை படிப்பது, இதை ஒரு சமுதாயம் விட்டுவிடும் என்று சொன்னான். அங்கே அறியாமை அப்படியே வேறொன்று நிலைத்துவிடும். வேறொன்று நிலைத்துவிடும் என்றால் என்ன அர்த்தம்? அதை நீக்கவே முடியாது. ஏனென்றால் மார்க்க அறிவு அவர்களுக்கு மத்தியில் எடுபட்டு போய்விட்டது. அப்ப நம்முடைய சமுதாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை மார்க்கத்தை நாம் கற்க வேண்டும். மார்க்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பெண்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். அல்லாஹ்வை யார் அஞ்ச முடியும்? அல்லாஹ்வை நீங்கள் அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார்? அல்லாஹ்வை பற்றி மார்க்கத்தை படிக்காத ஒருவன் அல்லாஹ்வை அஞ்ச முடியுமா? ரமதான் மாதம், ரமதான் மாதத்தில் நமக்கு என்ன கடமை? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இறை நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்வாழ்ந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தம்? அது கட்டாய கடமை. கட்டாய கடமையை ஒருவன் செய்யாவிட்டால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு, அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்கு, இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளாகுவான். யார் மீது கட்டாய கடமை? யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ, பருவ வயதை அடைந்திருக்கிறார்களோ, அந்த நோன்பு நோற்பதற்குரிய சக்தியை யார் பெற்றிருக்கிறார்களோ, எவரெல்லாம் சிந்தனை சரியாக இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் நோன்பு கட்டாய கடமை. அங்கே சமுதாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு கட்டாய கடமை என்கின்ற இந்த மார்க்க அறிவை பெறாத காரணத்தினால் எத்தனை இளைஞர்கள் மார்க்கம் அனுமதிக்காத விஷயத்திற்கெல்லாம் நோன்பு நோக்காதவர்களாக இன்றைக்கு சமுதாயத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கும், இறைவனுடைய வெறுப்பை நம்மீது ஏற்படுத்தும் என்பதை அவர்கள் தெரிந்திருக்கிறார்களா? கேட்டால் நாங்கள் அல்லாஹ்வை அஞ்சுகிறோம், நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம் என்பார்கள். அல்லாஹ்வை அஞ்சுதல், அல்லாஹ்வை நம்புதல் என்பது மார்க்க அறிவு இருந்தால் தான் நாம் அல்லாஹ்வை அஞ்ச முடியும். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா யஹ்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் அறிந்தவர்கள் தான். அறிந்தவர்கள் சொன்னால் மதரசாவில் போய் 7 வருஷம் படித்து வந்தவர்கள் என்பதல்ல. மார்க்க கல்வி, மார்க்க சட்டத்தை நன்காக விளங்கியவர்கள் தான் அல்லாஹ்வை அஞ்சி வாழ முடியும், அல்லாஹ்வை பயப்பட முடியும். அல்லாஹ்வுடைய சட்டங்களை பற்றி தெரியாமல் எப்படி ஒருவன் அல்லாஹ்வை பயப்பட முடியும்?
குர்ஆனை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் ரமலான் மாதத்தில் நமக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அல்லது பயணத்தில் நீங்கள் இருந்தால் நீங்கள் வேறு நாட்களில் நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகின்றான். இஸ்லாம் நோயாளிகளுக்கு சலுகை வழங்குகிறது, பயணிகளுக்கு இஸ்லாம் சலுகை வழங்குகிறது. நபிமொழிகளை எடுத்துக்கொண்டால் பாலூட்டக்கூடிய பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு சலுகைகள் இருக்கிறது. அது அல்லாமல் இன்றைக்கு பயணியாக இல்லாதவர்கள், நிரந்தர நோயாளிகளாக இல்லாதவர்கள், கர்ப்பிணிகளாக இல்லாதவர்கள், பாலூட்டக்கூடிய பெண்களாக இல்லாதவர்கள் எல்லாம் நோன்பை நோக்காதவர்களாக நாம் நடமாடி கொண்டிருக்கின்றோமே. இதற்கு என்ன காரணம்? மார்க்க அறிவு இல்லை. மார்க்க அறிவு, மார்க்கத்தில் அல்லாஹ் நோன்பு என்றால் என்ன, எதற்காக நோக்கிறோம், இஸ்லாம் எதற்காக இதை கடமையாக்குகிறது என்பதை பற்றி அறிவு இல்லாவிட்டால் எப்படி நாம் அல்லாஹ்வை பயப்பட முடியும்? நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு மார்க்க அறிவு இல்லாமல் எவனும் அல்லாஹ்வை பயப்பட முடியாது. மார்க்கத்தை பற்றி அறிவு இல்லாமல் அல்லாஹ்வை அஞ்சி வாழ முடியாது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம. உங்களில் சிறந்தவர் யார்? யார் குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள். யார் மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி பயணிக்கிறாரோ, கல்வி என்றால் அல்லாஹ்வுடைய கல்வி, இறை தூதர் கொண்டு தந்த, இறை தூதர் நமக்கு அளித்த இறை செய்தி, இதை தேடி ஒருவன் பயணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் கல்விக்காக பயணம் செய்ய வேண்டும். நம்முடைய ஊர்ல மார்க்கத்தை சொல்வதற்கு யாருமே இல்லை. மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்றால் ஒரு மாத தூரம் பயணம் செய்தால்தான் மார்க்கத்தை தெரிய முடியும் என்றால் உங்களை நீங்கள் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக பயணத்தை மேற்கொண்டாக வேண்டும். ஆனால் அத்தகைய ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தவில்லை. நபிகள் சொன்னார்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி பயணிக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் அவனுக்கு இலகுவாக்குகிறான். எனக்கு கல்வி இருந்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். மார்க்கத்தை பற்றி அறியாமையில் இருந்தால் நாம் ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைக்கு மாற்றமாக செய்து நரகத்தில் போய் சென்று விடுவோம். அப்போ சமுதாயம் நாசமாவதற்கு முதலாவது காரணம் மார்க்க அறிவு இல்லாமல் போவது, அறியாமை நிலை கொண்டு விடுவது. எந்த அளவுக்கு ஒரு மார்க்க அறிவு இல்லையோ, சமுதாயத்தில் மார்க்க அறிவு இல்லாமல் போகிறதோ அந்த அளவுக்கு நாசமாவார். அடுத்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒரு சமுதாயம் மார்க்க அறிவு இல்லாமல் போய் அந்த சமுதாயத்தை அறியாமை வேறொன்றும் போது அங்கே என்ன நடக்கும்? கியாமத் நாளுடைய மூன்றாவது அடையாளம் என்ன? ஒரு சமுதாயம் நாசமாகி விட்டது என்பதற்குரிய மூன்றாவது அடையாளம் என்ன? ஐயுஷ்ரபல் ஹம்ர், மது அருந்தப்படுவது. கஞ்சா, போதை, சாராயம். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மதுவிற்கும் கஞ்சாவிற்கும் போதை பொருட்களுக்கும் அவர்கள் அடிமையாகக்கூடிய சமுதாயமாக மாறிவிட்டால் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இஸ்லாமிய சமுதாயத்தில் மார்க்க அறிவு எடுபட்டுக் கொண்டே வருகிறது. அந்த சமுதாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. நாம தான் கஞ்சா அடிக்கலையே, கஞ்சா அடிக்காதவங்க, சாராயம் குடிக்காதவங்க. நம்ம மார்க்க அறிவு உள்ளவர்களாக இருந்தால், நமக்கு மார்க்கம் தெரிந்திருந்தால் அல்லாஹ் சொல்கின்றான், இத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா. சோதனையை அஞ்சிக் கொள்ளுங்கள். உங்கள் அநியாய காரணத்துக்கு மட்டும் அந்த சோதனை வந்து பிடிக்காது. அல்லாஹ்வுடைய தண்டனை வரும்போது, வேதனை வரும்போது, நான் தான் சாராயம் குடிக்கலையே, நான் தான் கஞ்சா அடிக்கலையே என்ன, அல்லாஹ் அப்படி கிடையாது. ஒரு சமுதாயத்தில் பெரும்போது நாசமாகும் போது அதை நாம் சீர்திருத்துவதற்கு முயலவில்லை என்று சொன்னால் நாமும் அந்த வழிகேட்டில் வீழ்வதற்கு நெடுங்காலமாக, தீமையை தடுக்காதவர்கள் அந்த வழிகேட்டில் விடுவதற்கு நெடுங்காலமாக இன்னைக்கு சமுதாயம் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ் இந்த மதுவை பற்றி என்ன எச்சரிக்கை செய்கிறானோ அந்த மார்க்க அறிவு நம்முடைய இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய உள்ளங்களிலே போய் சேர்ந்திருக்கிறதா? அல்லாஹ் கூறுகிறான், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். மது அருந்துவது, சூதாட்டம் விளையாடுவது, சிலை வழிபாடு செய்வது, அம்புகளை வைத்து குறிப்பார்த்து ஜோசியம் பார்த்து சம்பாதிப்பது, இவையெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள், அசுத்தங்கள். ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். இவற்றை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள்.
இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தா ஃபில் ஹம்ரி வல் மைஸிர். ஷைத்தான் இந்த மதுவின் மூலமும் சூதாட்டத்தின் மூலமும் உங்களுக்கு மத்தியில் பகைமையையும் பெருமையையும் உண்டாக்குவதற்கு அல்லாஹ் நாடுகிறான். சாதாரண எல்லா பாவத்தின் தீமை. இன்னமல் மூமினூன இஹ்வான் அல்லாஹ் சொல்ற மூமின் அனைவரும் சகோதரர்கள். ரெண்டு மூமின் கஞ்சா அடிக்கலாம் வச்சுக்கிடுங்க, ரெண்டு மூமின் சாராயம் குடிக்கலாம் வச்சுக்கிடுங்க. அவன் சகோதரனா இருப்பானா? அவன் நண்பர்களாக இருப்பானா? ஒருவனுக்கு கத்தி எடுத்துட்டு கம்பை எடுத்துட்டு ஒருவனை ஒருவன் தாக்கக்கூடியவனாக இருப்பான். அவனுடைய அறிவு செயல்படுமா? மானத்தை இழக்கக்கூடியவனாக, ஈனத்தை ஏற்படுத்தக்கூடியவனாக மாறிவிடுவான். சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? கியாமத் நாளுக்கு அல்லாஹ்வின் சமுதாயம் நாசமாகி விட்டது என்பதற்கு என்ன அடையாளங்களை சொன்னார்களோ அது நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ் சொல்லியிருந்தான். சாராயம், மது, சூதாட்டம் இருக்கிறது. ஷைத்தான் அதன் மூலம் உங்களுக்கு மத்தியில் பகைமையும் வெறுப்பையும் உண்டாக்குகிறான். வயசுத்தகும் அன் ஸிக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலாத். அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் அவன் உங்களை தடுக்கிறான். மது அருந்தக்கூடியவனுக்கு அல்லாஹ் பற்றிய பயம் ஏற்படாது, இறை நினைவு ஏற்படாது. இறைவன் இருக்கிறான், கண்காணிக்கின்றான், நம்மை கேட்பான் என்கின்ற பயம் அவனுக்கு போதையில் ஏற்படாது. அதற்கு சொன்னார்கள், லா யஷ்ரபுல் ஹம்ர, ஒருவன் மது அருந்தும் பொழுது அவன் மூமினாக இருந்து கொண்டு மது அருந்த மாட்டான். அந்த நேரத்தில் அவனுடைய உள்ளத்தில் இறை நம்பிக்கை என்பது இல்லாமல் போய்விடும். ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது லா யஸ்ரி ஜானி ஹிய யஸ்ரி வ ஹுவ மூமின், இறை நம்பிக்கையாக இருந்து கொண்டு அவன் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டான். அவன் விபச்சாரத்தில் ஈடுபடும் பொழுது, மதுவை குடிக்கும் பொழுது அவனுடைய ஈமான் அடிமட்டத்திற்கு போய்விடும். அவனுடைய இறை நம்பிக்கை பலவீனமான நிலைக்கு போய்விடும். அதனால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணாங்க, மது விஷயத்துல குல்லு முஸ்லிமே ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் என்று சொன்னார்கள். மது விஷயத்துல எந்த ஒன்றும் இந்த சமுதாயத்தை தொட்டுவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் ஹம்ர், அல்லாஹ் மதுவை சபித்து விட்டான். மது என்பதே சபிக்கப்பட்டது, மது என்பது சபிக்கப்பட்டது. வஷாரிபஹா, அதை குடிப்பவனை அல்லாஹ் சபித்து விட்டான். வசாக்கியஹா, அந்த மதுவை புகட்டுபவனை அல்லாஹ் சபித்து விட்டான். வபாயிஹா, அந்த மதுவை விற்பவனை அல்லாஹ் சபித்து விட்டான். வமுப்தாஹா, அந்த மதுவை வாங்குபவனை அல்லாஹ் சபித்து விட்டான். வஆசிரஹா, அந்த மதுவை சார்புடைய கூடியவனை அல்லாஹ் சபித்து விட்டான். வமுஅ்தஸிலஹா, அதை சார்புடைய தருமாறு கேட்பவனை அல்லாஹ் சபித்து விட்டான். வஹாமிலஹா, அந்த மதுவை சுமந்து செல்லக்கூடியவனை அல்லாஹ் சபித்து விட்டான். வல் மஹ்மூலத்து இலைஹி, யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவனை அல்லாஹ் சபித்து விட்டான். வஆக்கிலு ஸமனஹா, அந்த மதுவின் மூலம் சம்பாதித்து சாப்பிடக்கூடியவனை அல்லாஹ் சபித்து விட்டான். அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த மது என்பது, கஞ்சா என்பது, போதை என்பது இந்த சமுதாயத்தை எந்த அளவிற்கு நாசமாக்கும் என்பதனால் இவ்வளவு எச்சரிக்கை அல்லாஹ் சொல்லி தந்தார்கள். குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மா அஸ்கர கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம், எதை நீங்கள் அதிகம் குடித்தால் தான் போதை ஏற்படும் என்றால் அதை கம்மியாக ருசி பார்ப்பதும் ஹராம் என்று சொன்னார்கள். இந்த மார்க்கத்தை இதை இவ்வளவு கடுமையாக தடுக்க வேண்டும். மதுவை, மது விஷயத்திலே இவ்வளவு எச்சரிக்கை செய்ய வேண்டும். இந்த மது ஒரு சமுதாயத்தில் ஊடுருவிவிட்டால், போதை ஒரு சமுதாயத்தில் ஊடுருவிவிட்டால், அந்த சமுதாயம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவதற்கு குர்ஆனை அழிக்க வேண்டியதில்லை, ஹதீஸை எரிக்க வேண்டியதில்லை, இவர்கள் தானாகவே வெளியேறி விடுவார்கள். ஸ்பெயின் நாட்டில் இன்னைக்கு ஸ்பெயின் இஸ்லாம் வளர்ந்து வரக்கூடிய நாடு. ஸ்பெயின் இருக்கிற ஸ்பெயின் வந்து இஸ்லாம் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய நாடு. 900 ஆண்டுகளுக்கு முன்பாக தாரிக் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் தலைமையிலே ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டு அது ஒரு இஸ்லாமிய நாடு. ஆனால் இன்றைக்கு அது ஒரு கிறிஸ்தவ நாடு. இன்றைக்கு அங்கு உள்ள பள்ளிவாசல்கள் எல்லாம் சர்ச்சுகளாக மாற்றப்பட்டு விட்டது. ஸ்பெயினில் உள்ள கிறிஸ்தவ மக்களுடைய பேரை கேட்டால் யூசுப், அப்துல் காதர், ரஹமத்துல்லாஹ் தான் இருக்கும். எப்படி அவங்க பேர் முஸ்லீம் பேர், எப்படி அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி மாறினார், கிறிஸ்தவர்களாக மாறினார்கள், நஸ்ரானிகளாக மாறினார்கள். அந்த சமுதாயம் மதுவிற்கு அடிமையானார்கள், ஆபாசத்திற்கு அடிமையானார்கள். அதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க, கியாமத் நாளுடைய 4வது அடையாளம் ஜினா, விபச்சாரம் மேலோங்கி நடக்கும். அதை நோக்கி சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. சமுதாயம்
நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எவையெல்லாம் விபச்சாரத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ அந்த சின்ன பாவங்களுக்கு கூட விபச்சாரம் என்று பெயர் சொல்லியது. விபச்சாரத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சின்ன பாவம் இருக்கிற அதற்கும் இஸ்லாம் விபச்சாரம் என்று பெயர் சொல்லியது. ஜினல் ஐன், கண் செய்யக்கூடிய விபச்சாரம் சிறு பாவம். அது ரசூலுல்லாஹ் என்ன பேர் சொல்றாங்க? கண் செய்யக்கூடிய விபச்சாரம் என்கிறார்கள். அந்நபர் மார்க்கம் தடுத்ததை பார்ப்பது. வஜினல் லிசான், நாவு செய்யக்கூடிய விபச்சாரம், மார்க்கம் தடுத்தவற்றை பேசுவது சிறு பாவம். ஆனால் அது பெரும்பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கும் ஒரு சமுதாயம் சீரழித்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு ஜினல் லிசான் அல் மக்தி, நாவு செய்யக்கூடிய விபச்சாரம் பேசுவது. வனஃப்சு தமன்னா, கஷ்டை உள்ளம் ஆசைப்படுகிறது. இந்த விபச்சாரம்லாம் மதம் வச்சுக்கிட்டார். மார்க்கம் தடுத்த காட்சிகள், மார்க்கம் தடுத்த விஷயங்கள் எல்லாம் பகிரங்கமாக வந்துவிட்டால் உள்ளத்துல தடுமாற்றம் ஏற்படும். இறுதியில் அவன் பெரும்பாவத்தை விடவும் செய்யலாம், அல்லாஹ் காப்பாற்றியவர்கள் தப்பித்து விடவும் செய்யலாம். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இஸ்லாமிய சமுதாயத்துல இந்த விபச்சாரம் மேலோங்கி விடக் கூடாது என்பதற்காக பெண்களுக்கான ஒழுக்கங்களை சொன்னார்கள். நபியே குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாயில் முஃமினீன யுத்னீன அலைஹின மின் ஜலாபீபிஹின். நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பெண் மக்களுக்கும் வ நிசாயில் முஃமினீன், மூமின்களுடைய எல்லா பெண்களுக்கும் நீங்கள் சொல்லிவிடுங்கள், யுத்னீன அலைஹின மின் ஜலாபீபிஹின், அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தலை முக்காடுகளோடு வெளியே வர வேண்டும். ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்களா, அவங்களுடைய முகம் தெரியலாம், முன்கை தெரியலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அவங்க அலங்காரம் செய்து கொண்டு வெளியே வரக்கூடாது. அலங்காரம் எல்லாம் கணவனுக்கு உரியது, அவருடைய அவுரத் கணவனுக்குரியது. கணவன் மட்டும்தான் பார்ப்பதற்கு அனுமதி. ஒரு பெண் முக்காடு அணியாமல் தந்தைக்கு முன்னால் இருக்கலாம். திருமணம் செய்ய தடை செய்யப்பட்ட இரத்த உறவுகள் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட இரத்த உறவுகளுக்கு முன்னால், ஆண்களுக்கு முன்னால், இரத்த உறவுகளான ஆண்களுக்கு முன்னால் அவள் முக்காடு அணியாமல் இருக்கலாம். அந்நிய ஆண்களுக்கு முன்னால் அவள் முக்காடு அணிந்துதான் வெளியே வர வேண்டும். குல்லில் மூமினாத் யுத்னீன அலைஹின மின் ஜலாபீபிஹின், மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஃபல்யத்ரிபுன பிஹுமுரிஹின் அலா ஜுயூபிஹின், அவர்கள் தங்களுடைய மேல் சட்டைகளின் மீது தங்களுடைய தலை முக்காடுகளை தொங்க விட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டுகிறார். இதற்கு சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு, சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஐயுமா இம்ரஅத்தின் இஸ்தஅதரத் ஃபமர்ரத் அலா கௌமின் யஜிது மின் ரீஹிஹா ஃபஹிய ஜானியா. எந்த ஒரு பெண் ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக நறுமணம் பூசிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வருகிறாரோ அவள் ஒரு விபச்சாரி. விபச்சாரி என்றால் சிறு பாவம். அந்த செயல் அவருடைய உள்ளத்தில் கெட்ட நோய் இருக்கிறது என்பதற்குரிய அடையாளம். அவருடைய உள்ளம் சீர்கேடடைந்து விட்டது என்பதற்குரிய அடையாளம். இஸ்லாம் இதை இந்த ஒழுக்க மாண்புகளை தான் ஏன் சொல்கிறது? ஆண்களுக்கும் இஸ்லாம் ஒழுக்கங்களை சொல்லியது, பெண்களுக்கும் இஸ்லாம் ஒழுக்கங்களை சொல்லியது. எதற்காக? இந்த ஒழுக்க மாண்புகள் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால் அங்கே சமுதாயத்திலே விபச்சாரம் பகிரங்கப்பட்டுவிடும், மேலோங்கிவிடும். ஆண்களுடைய உள்ளங்கள், பெண்களுடைய உள்ளங்கள் சீர்கேடடைந்து விடும். எவளோடு சென்றாலும் எதற்கும் வெட்கப்படாத சமுதாயமாக, ரோஷம் கெட்ட சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறிவிடும். மாறிவிடும் என்றால் என்ன அர்த்தம்? மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சீர்கேடடைந்து விட்டது. அதை பற்றி கவலைப்படுவதற்கு எவனும் இல்லை, யாரும் இல்லை. அந்த நிலையை நோக்கி சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறதா இல்லை? அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய நாம் நோக்கக்கூடிய நோன்பு நம்மில் இறையச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையான கொள்கை, மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுங்குகள், மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகள், அல்லாஹ்வுடைய கயிற்றை தவிர, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தவிர வேறு எதுவும் நம்மை காப்பாற்ற முடியாது. இதை நாம் இளைஞர்களுக்கு மத்தியில், பெண்களுக்கு மத்தியில், ஒவ்வொரு ஆண்களுக்கு மத்தியில், பெண்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மூவிலும் இருக்கிறது. இல்லை இல்லை, நான் என் பாட்டு தான் போவேன், சீலைக்கு மேல சொல்ற மாதிரி, தண்ணிக்கு மேல என்ன மாதிரி தான் இருப்பேன், நான் எந்த தீமையை கண்டுக்க மாட்டேன் என்று நாம் இருந்தால் நாம் நாளை அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொருவனும் அல்லாஹ்வுக்கு முன்னால் பதில் சொல்லியாக வேண்டும். சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது. வல் மூமினூன வல் மூமினாத்து பஅதுஹும் அவ்லியாஉ பஅத்.
இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களும் ஒருவருக்கொருவர் பாதுகாவலர்கள். ஆண்கள் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அவர்கள் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும், பெண்கள் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அவருடைய ஒழுக்க கட்டுப்பாடுகளோடு அவர்கள் சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய பணியில் ஈடுபட வேண்டும். அவர்கள் நன்மை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எனவே அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் நாம் மார்க்க அறிவை நாம் வளர்த்துக் கொள்வதோடு நம்முடைய சமுதாயத்திற்கும் இந்த நன்மையை ஏற்றி தீமையை தடுக்கக்கூடிய பணியை மார்க்க அறிவை போட்டக்கூடிய காரியத்தை நாம் செய்தால் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்கலாம். அவ்வாறு பாதுகாக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய சிறந்த சமுதாயமாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நம்முடைய தமிழகம் முழுவதிலும் அதுபோன்று உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில், குறைவாக மாற்று மொழி மக்களுக்கு மத்தியிலும் மார்க்க கல்வியை, குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டுதலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நம்முடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக நம்முடைய சக்திக்கு உட்பட்டு நாம் செய்து வருகின்றோம். மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வழிகளான பிரச்சாரங்கள், தொலைக்காட்சி ரீதியாக தெருமுனை கூட்டங்கள், மாநாடுகள், அதுபோன்று பிட் நோட்டீஸ்கள், இப்படி பல்வேறு முறைகளில் மார்க்க கல்வியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கான மார்க்க கல்லூரிகள், ஆண்களுக்கான மார்க்க கல்லூரிகள் என்று பல்வேறு பணிகளை இந்த ஜமாத் செய்து வருவதை நீங்கள் தான் அறிந்திருப்பீர்கள். அதுபோன்று கைவிடப்பட்ட முதியோர்களுக்காக முதியோர் ஆதரவு இல்லம், குழந்தைகளை ஆதரவற்ற குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆதரவற்ற சிறுவர்கள் இல்லம், சிறுவர் ஆதரவு இல்லம் போன்ற இல்லங்களை நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இந்த ஜமாத் செய்து வருகிறது. அதுபோன்று நம்முடைய சமுதாயத்திற்கு எதிரான அநீதி இழக்கப்படும் பொழுது நம்முடைய சக்திக்கு உட்பட்டு போராட்ட களங்களை நாம் சந்தித்து வருகின்றோம். இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவிக்கு அடுத்தபடியாக மக்களாகிய நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் மூலமாகத்தான் நடைபெற்று வருகிறது. எனவே ஜமாத்தினுடைய நிர்வாக வகைக்காக உங்களுடைய ஜக்காத் என்பது அது நீங்கள் சிறுவர் ஆதரவு இல்லத்திற்கென்று குறிப்பிட்டு கொடுக்கலாம், முதியோர் ஆதரவு இல்லத்திற்கென்று குறிப்பிட்டு நீங்கள் கொடுக்கலாம். அதுபோன்று மதரசாவில் மார்க்க கல்வி படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு என்று குறிப்பிட்டு வழங்கலாம். அதே நேரத்தில் இங்கே நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, ஜமாத்துடைய நிர்வாக வகைக்காக ஒவ்வொரு வருடமும் ரமதான் மாதத்திலே உங்களுடைய நன்கொடை எதிர்பார்த்து ஜமாத்தின் சார்பாக அறிவிப்பு செய்கிறார்கள். எனவே சத்திய பிரச்சாரத்தை கொண்டு செல்லக்கூடிய இந்த வகைக்காக நாம் தாராளமாக வாரி வழங்க வேண்டும். இன்றைய ஜும்மா வசூல் மாநில தலைமையின் நிர்வாக வகைக்காக கொடுக்கப்படுகிறது. இது நீங்கள் ஜக்காத்திலிருந்து தர வேண்டியதில்லை, நீங்கள் உங்களுடைய நன்கொடைகளாக இந்த ஜமாத்துடைய பணிகளுக்கு நீங்கள் வழங்க வேண்டும். ஜக்காத்திலிருந்து கொடுப்பதாக இருந்தால் நீங்கள் எந்த வகையை கொடுக்கிறீர்கள் என்பதை குறிப்பிட்டு அதை கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். ஷரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்துன் மின் மால், செல்வம் என்பது ஜகத் தர்மம் என்பது அது ஒருபோதும் நம்முடைய செல்வத்தை குறைத்து விடாது. ஒரு சதகத்து புர்ஹான், சதகா என்பது தர்மம் என்பது நம்முடைய உள்ளத்திலே உள்ள இறை நம்பிக்கைக்கு, இஹ்லாஸிற்கு அது ஒரு ஆதாரம் என்று சொன்னார்கள். ஒரு சதகத்து துஸ்பியுல் ஹதிஆ கமா யுக்ஸியுல் மா வன்னார், கமா யுக்ஸியுல் மா வன்னார், தண்ணீர் எப்படி நெருப்பை அணைத்து விடுகிறதோ அதுபோன்று தர்மம் பாவங்களை அணைத்து விடும் என்று சொன்னார்கள். நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செய்யக்கூடிய தர்மத்திற்கு உதாரணம் அது ஒரு விதையை போன்று. நாம் ஒரு விதையை போடும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை 70 கதிர்களாக 700 விதைகளாக நமக்கு திருப்பி தருகின்றான். அதுபோன்று நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களை மிக பெரும்
நன்மை குவியல்களாக அல்லாஹ் நமக்கு மாற்றி தருவான். அதில் 2 அம்சம், நாம் செய்யக்கூடிய தர்மம் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த பணிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த நல்ல பணிகளுக்கு நாம் வழங்கும் பொழுது நம்முடைய தர்மம் நம்மை நாளை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய தர்மமாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் 2 வானவர்களை இறக்கி, அல்லாஹும்ம இறைவா, எவர்கள் உனக்காக வாதி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பிரதி உபகாரத்தை ஏற்படுத்துவாயாக. யா இறைவா, எவர்கள் தங்களிடம் இருந்தும் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நாசத்தை உண்டாக்குவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், தந்த நாடு ஹத்தா துன்ஃபிகு பிமா துஹிப்பூன், நீங்கள் நேசிக்கக்கூடிய செல்வத்திலிருந்து செலவு செய்யாதவரை, நன்முறையில் நீங்கள் வாரி வழங்காதவரை நீங்கள் நன்மைகளை அடைந்து விட முடியாது. வமா துன்ஃபிகு மின் கைர், நீங்கள் உங்கள் செல்வத்திலிருந்து எதை செலவு செய்தாலும் ஃபைனல்லாஹ யஅலமு, அல்லாஹ் அதை அறிகிறான். நமக்கு அதை அல்லாஹ் பன்மடங்கு கூலியாக தருவான். எனவே ஜமாத்தினுடைய நிர்வாக வகைக்காக உங்களுடைய தான தர்மங்களை தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 5, 10 என்று இல்லாமல் ஒரு கணிசமான தொகையாக தாருங்கள். கொண்டு வராத சகோதரிகள் நீங்கள் அடுத்தடுத்த வக்துகளில் ஜமாத் நிர்வாகிகளை பார்த்து கொடுத்தால் அது ஜமாத்துடைய நிர்வாக வகைக்கு நன்மையாக அமையும் என்பதை கோரிக்கை வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.